த வைஸ் அவல் குவீன். புத்திசாலி ஆந்தை ராணி ஒரு நரிக்காடு அருகே இருந்த பழைய மலைக்குகையில ஒரு பெரிய புத்திசாலியான ஆந்தை இருந்தது. அவளோட பேரு சுவனா. ராத்திரி மட்டும் விழிக்கிற ஆந்தையா இருந்தாலும் ரொம்ப அறிவுள்ளவளா, எல்லாரும் அவளையும் மதிச்சு பேசுவாங்க. ஒரு நாள் ஒரு வேதாள மழையில அவ தன்னோட சிறகு சின்னமாக கிழிஞ்சு போச்சு. அதனால அவ ஒரு பெரிய மரத்துல சும்மா உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அவசரமா ஒரு பசும பூதம் வந்து, நீ நம்ப மழை சூழல் பூங்காவில் நடமாடுற நபருக்கு பழிவாங்கிற மாதிரி ஒரு தடவை கூவி அவர பஞ்சமா ஆக்கணும்னு சபதம் எடுத்தியே, அதனால நீ இப்ப பேச முடியாத ஆந்தையா மாறிடணும்னு சாபம் கொடுத்துட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான். சுவனா பேச முடியாத அளவுக்கு மாறிட்டா. ஆனா அதுக்கு பதிலா அவளுக்கு ஒரு ஆச்சரியமான சக்தி வந்துச்சு. அவ எழுதக்கூடிய ஆந்தையா மாறிட்டா. போட்டி அறிவிப்பு. ஒரு நாள் அருகிலுள்ள வன அரசர் சிங்கமேரா ஒரு அறிவுப் போட்டி நடத்தப் போறாருன்னு அறிவிச்சாரு. யாரு நல்ல யோசனையோட பதில் சொல்றாங்களோ அவங்கள கேட்காம ராஜ்யத்துக்கு ராணியாக்க போறாருன்னு சொன்னாரு. இத கேட்ட சுவனா, நம்ம பாதிப்புக்கு வழி இதுதான்னு பறக்க முடியாம இருந்தாலும் கால்ல நடந்து போட்டிக்கு போனாங்க. முதல் கேள்வி அரசர் கேட்டாரு, ஒரு பழத்தோட்டம் இருக்கும். அதுல பழங்களை கொய்யறதுக்கு எல்லா விலங்குகளுக்கும் உரிமை இருக்கு. ஆனா ஒரே ஒரு பழம் தான் பாலுத்து இருக்கு. யாருக்கு கொடுப்பீங்க? பல விலங்குகள் ஒரே மாதிரியான பதில் சொன்னாங்க. முதல்ல வந்தவனுக்கே கொடுக்கணும் அல்லது பசிக்கிறவனுக்கே கொடுக்கணும். ஆனா சுவனா எழுதி கொடுத்த பதில், பழம் யாருக்கு வேணும்னு கேட்டா எல்லாரும் கை தூக்குவாங்க. ஆனா பழத்தோட்டம் எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்க வேண்டி, அந்த பழத்தை சாகுபடி செய்யும் புழுவுக்கு கொடுத்தாதான் நமக்கு ரொம்ப பழம் கிடைக்கும். அத பார்த்த அரசரும் கூட்டமாக இருந்த விலங்குகளும் ஆச்சரியப்பட்டுச்சு. இரண்டாவது கேள்வி. அரசர் எல்லாரையும் ஒரு வாடி போயிருக்கும் பூங்காவுக்கு அழைச்சிக்கிட்டு போனாரு. இதெல்லாம் வாடி போயிருக்கும் செடிகள். இது என்ன பண்ணலாம்? அதுக்கு பல விலங்குகள் அதை எரிஞ்சிட்டு புதுசா செடி போடலாம்னு சொன்னாங்க. ஆனா சுவனா என்ன பண்ணினாங்க? அவ வாடிய செடியின் வேர பார்த்தாங்க. நல்ல செடியின் வேர், நிலம், ஒளி எல்லாம் ஒப்பிட்டாங்க. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, இது வடியதுக்கு காரணம் வட்டம் அடிச்ச விலங்குகளால தேங்கும் மழைநீர். அதுக்கு சாய்ந்து செடிகள் நழுவிக்கிட்டு இருந்துச்சு. சுவனா எழுதிய பதில், வாடிய செடி பெருசா வளர முடியலன்னா அத குற்றம் சொல்லக்கூடாது. வெளி காரணத்தை சரி பண்ணணும். நிலத்துல ஒழுங்கா வடிகால் வச்சா இதே செடி மாதிரி பசுமையா மாறும். இதையும் பார்த்த அரசர் நிக்கவே முடியாம, இவளாலதான் நம்ம நாட்டுக்கு சிந்தனையும் செயலும் வரும்னு சொன்னாரு. பகிர்ந்த உணவு. பின்னாடி அரசர் எல்லாருக்கும் பொட்டுக்கடலை, பழம், பொரி கொடுத்தாரு. ஆனா சுவனா எல்லாருக்கும் சமமா கொடுக்கற பதிலாம, பசியோட இருந்தவங்களுக்கு முதல்ல கொஞ்சமா கொடுத்தா, வேற யாரும் கேட்டா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அப்புறம் கொடுத்தா. அவ பார்ப்பதிலிருந்தே இருந்தே அரசருக்கு புரிஞ்சுச்சு. இது ஒரு உண்மையிலேயே அறிவும் கருணையும் கலந்த விபத்திலிருந்து வந்த விஞ்ஞானி. முடிவு. அந்த நிமிஷமே சுவனாவின் சாபம் விலகி, அவளதான் அரசர் வனராஜ்யத்தின் ராணியாக அறிவிச்சாரு. அவளோ அந்த அறிவு பறவையாக இருந்து எல்லா விலங்குகளும் நல்ல வாழ்வு வாழ முடிய வச்சாங்க. மகிழ்ச்சியும் அறிவும் கலந்த நாட்டுல எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. மோரல் ஆஃப் தி ஸ்டோரி. சிந்தனையோட யோசிக்கிறவங்க எப்பவும் வெல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரோட நிலையும் கருணையோட புரிஞ்சிக்கிறவங்க தான் உண்மையான தலைவர்கள்.